வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லையோ, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியை அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய மேஷராசி என்பர்களே, உங்களுக்கு என்னுடைய 2026 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக மேஷராசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் அதிபதியானதால் மூக்கு நுனியில் கோபம் எப்பவும் தயாராக இருக்கும்.
வார்த்தைகளை கொட்டிட்டு அப்புறம் அள்ள முடியாமல் திணறுவாங்க. பொதுவாக இவங்களுக்கு சுதந்திர உணர்வு அதிகம், யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. நமக்கு கௌரவம் தான் முக்கியம், எதுக்காகவும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அடுத்தது தான் எப்பவுமே எல்லா விஷயங்களிலுமே ஃபஸ்ட்டு வரணும், ரெண்டாவது வந்தால் கூட அது நம்முடைய சாதனை அல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தோல்வி பயம் அல்லது தோல்வியினால் பாதிக்கப்படுகின்ற தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயற்படுத்துறதுல மேஷராசிக்காரர்கள் மிக மிக சிறப்பானவர்கள். ஏன்னா செவ்வாய் செயல்பாட்டுக்கு அதிபதி இல்லை. ஆனால் அதே நேரம் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் என்னென்னா, புகழுக்கு மயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராவது இவங்களை பாராட்டிட்டாங்கன்னா அவங்கள போல நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு பேட் லக் என்ன அப்படின்னா, மேஷராசிக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களோட உறவுக்காரர்களிடம் ஒரு நல்ல பெயர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இவங்க பலாப்பழம் மாதிரி மேலே ஃபுல்லாக முள் இருக்கும், உள்ளே தான் பலாச்சோலை இருக்கும். அதனால் மேஷராசியை பொறுத்தவரை கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு 10 அடி தள்ளி நின்று தான் பழகுவாங்க. ஆனால் நண்பர்கள் அப்படி இல்லையே, அவங்க உரிமையோடு எதையும் சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால கொஞ்சம் எளிதாக மேஷராசிக்கு ஜெல்லாயிடுவாங்க. இவங்க சில சமயங்களில் கஞ்சத்தனமாக இருப்பாங்க, சில சமயங்களில் ஆடம்பரமாக தாராளமாக செலவு பண்ணுற ஒரு அந்நியன் மாதிரி இருப்பாங்க. 2 முகங்கள் இவங்களுக்கு. கோபம்னு எடுத்தால் இவங்களோட உடன்பிறப்புன்னு சொல்லலாம். எப்போவுமே இருக்கும், எப்போவுமே தயாராக இருக்கும். அந்த கோபத்து மேலே சில சமயங்களில் வார்த்தைகளை அளவுக்கு மீறி தேவையில்லாமல் பயன்படுத்தி விடுவார்கள். மேஷராசியை பொறுத்தவரை 35 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் போராடி தான் மேலே வரணும். பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு திருப்தியாக இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அபூர்வம் தான். இவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி, தலைவலி போன்ற விஷயங்கள் அப்பப்போ தலை காட்டிட்டு போகும். பொதுவாக மூளை சம்பந்தப்பட்ட, மூளை நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு உறுப்பில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம், நீங்கள் எந்த மாதிரியான உறுதிமொழி எடுக்க போறீங்க. நான் சொன்ன இந்த குணாதிசயங்கள் தவிர உங்ககிட்ட பிரத்யேகமாக இருக்கிற ஏதாவது குணாதிசயங்கள் உங்களுக்கு பாதிப்பை தருதுன்னா அது சம்பந்தமாக உறுதிமொழி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்தவரை இந்த 2026 காலகட்டத்தில் கோச்சார பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 3வது இடத்துல உட்கார்ந்துருக்கார் மிதுனத்தில். 12வது இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல ராகுவும், கேது பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது இடத்திலும் இருந்து பலனை தரப்போகிறார். மொத்தத்தில் சொல்லிடலாம், ஒரு பண கஷ்டம் இருக்காது. ஆனால் பணத்தை பாதுகாக்கிறேன்னு பணம் சம்பந்தமான ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். காரணம், இவங்களோட அடிப்படை குணமான பணம் வரும்போது வாங்கி போடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் கையிலேருந்து பணம் கொடுக்கும்போது ஒரு விதமான கவலையோடயே இருப்பாங்க. குரு பகவான் 3வது வீட்டில் இருந்தாலும் அவர் வக்கர கதியில் ஒரு 3-4 மாதம் சஞ்சாரம் செஞ்சு வரப்போகிறார். அதனால் உங்களுக்கு அடுத்த மார்ச் வரைக்கும் வக்கர கதியில் தான் இருப்பார். ஆகவே நல்ல பலன்களை குரு பகவான் தருவார். கையில் பணம் அதிகமாக புரளும். 5வது வீட்டில் கேது இருக்கிறதுனால மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மாணவர்கள் கவன சிதைவில்லாமல் படிக்கணும். புத்திரர்கள் சம்பந்தமாக சில கவலைகள் இருக்கும். உண்மையிலே அந்த கவலை இவங்களுக்காக வருமே தவிர புத்திரர்களுக்கு அதனால் பாதிப்பு இருக்குமானா இருக்காது. ஒரு பயம் கலந்த கவலை இருந்துகிட்டே இருக்கும்.
நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களான்னு. அவங்க எல்கேஜி படிச்சுட்டு இருப்பான். அவங்க இன்னும் 15 வருஷம் கழிச்சு தான் காலேஜோ ஏதோ படித்து முடிக்க போகிறான். இப்போவே அவன் நல்லா படிப்பானா படிக்க மாட்டானாங்கிற ஒரு கவலை. இன்னும் சொல்லப்போனால் இவங்க கையில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்காமல் எதிர்காலத்தில் வரப்போகிற கவலையோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 12வது வீட்டில். சனி பகவான் 12வது வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு அது செவ்வாயோட பார்வை அந்த சனி பகவான் பெறுகின்ற போது கோச்சார சனி 12வது இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அல்லது வாழ்க்கை துணையோட தாம்பத்தியம் சம்பந்தமான சின்ன குறைபாடுகள் இருக்கும், மன வருத்தம் இருக்கும், திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு பகவான் 7வது வீட்டிலிருந்து அற்புதமான பண வருமானத்தை ஈட்டி தருகின்ற அமைப்பில் இருக்கார். யோகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஷேரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷேர் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலம் இருக்கும். அதுவும் குருவோட பார்வை அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் மேஷராசி அன்பர்களுக்கு சொல்லலாம். பட் என்ன ஒரே ஒரு விஷயம், அவங்க சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாலும் எதையோ நினச்சி பயந்துன்னே வாழற ஒரு சூழ்நிலை தான் அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த புத்தாண்டு மேஷராசி அன்பர்களுக்கு பணத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது, சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் அதை தவிர வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பணம் கொஞ்சம் தாமதமாக கைக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது மனசில் அந்த மாதிரியான வருத்தம் இருக்கும். மொத்தத்தில் சிறப்பான வருடம் 2026 கவலையை விட்டுட்டு கையில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2026 உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னாலே ஆதிக்க கிரகம் சுக்கிரன். நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும். சில சமயம் கோபப்பட தெரியாமல் கோபப்பட்டு அசிங்கப்படுகின்ற தன்மை இருக்கும். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள்ட்ட சுயநலம் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே காதல் விஷயத்தில் அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். மற்றவங்களை கவரக்கூடிய, குறிப்பாக எதிர்பாலினரை கவரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதனாலேயே இவங்க கம்பி மேலே நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் அந்த விரும்பப்படுகின்ற காரணத்தினாலே விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கலாம். கம்பி மேலே நடக்கிற மாதிரி கவனமாக நடக்கணும். ஒழுக்கக்கேடான திசையில் வாழ்க்கை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இவங்க அன்புக்கு அடிமையாகக்கூடியவர்கள். சில சமயங்களில் அந்த அன்பே இவங்களுக்கு பிரச்சனையாக போகக்கூடும். இவங்களை பொறுத்தவரை வாழ்க்கையில் சந்திக்கின்ற மக்களை 3 பிரிவாக பிரிச்சிருவாங்க. ஒன்று குடும்பம், 2வது உறவினர்கள், 3வது நண்பர்கள். ஒருத்தரோடு நடக்கிற விஷயத்தை இன்னொரு குரூப்பு கிட்ட சொல்லணுங்கிற எண்ணமே இருக்காது. மறைக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லை. அது அவங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கக்கூடியவராக இருப்பார். பொதுவாக இவங்களோட கண்டிப்பு இவங்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்கலாம் சில சமயங்களில். ஏன்னா இவங்க தன்னோட வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பாக தன்னோட கருத்துக்கள், தன்னை சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களோட குறுக்கீடு இருப்பதை விரும்ப மாட்டாங்க. நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஆடம்பரமாக சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும்னு பார்ப்பாங்க. செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்குகின்ற ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். மற்றவங்களோட நல்ல குட் புக்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்ல மதிப்பீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க. பொதுவாக எதையும் மறைக்க மாட்டாங்கன்னாலும் ரொம்ப ரகசியமாக வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை மற்றவங்களுக்கு இருக்கும். இவங்களோட செயல்பாடுகள், இவங்களோட கருத்துக்கள் எல்லாமே மற்ற
மனிதர்களோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது சற்று தவறாக தெரிகின்ற சூழ்நிலை இருக்கும். அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரை கோச்சார கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரு பகவான் 2வது வீட்டில் இருந்து அருமையாக பண வரவுகளை தரப்போகிறார். அதனால் வேலை விஷயத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே நேரத்தில் தொழில், வியாபாரம் இப்படி எதை எடுத்தாலுமே பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. இந்த 2026 ரிஷபராசியை பொறுத்தவரை பண கஷ்டம் இல்லாத ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அந்த குரு பகவான் 2வது வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணம் அமைகின்ற, திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், திருமணம் அமைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அல்லது அவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நேரமாக இருக்கும். சனி பகவான் 11வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். 11வது வீடுங்கிறது ஒரு அற்புதமான வீடு. எல்லா கிரகங்களுமே நன்மையை தருகின்ற ஒரு அமைப்பு. அப்போ இந்த 11வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையால் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற காலம் இது. 11வது வீட்டில் இருக்கிற அந்த சனி பகவான் இவங்களுக்கு வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், எல்லா விஷயங்களிலுமே பணத்தை தந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தருவார், மெதுவாக தருவார். வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி. லாபம் நம்ம கணக்கில் இருக்கும், ஆனால் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அரசாங்கம் மூலமாக சில நல்ல செய்திகளை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த 11வது வீட்டில் இருக்கிற அந்த சனி பகவான் நல்ல வருமானத்தையும், அதே நேரத்தில் இவங்க 4 பேருக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்துவார். 10வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். அதுவும் சிறப்பான பலனை தரக்கூடியவர் தான். ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக லாபம் பார்க்கின்ற ஒரு காலகட்டம். ஆனால் என்ன, வேலை விஷயமாக வேலை செய்கின்றவர்களுக்கு ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு அழுத்தம் இருக்கும், திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். காரணம் என்னென்னா, இவங்களுடைய பிரம்மாண்டமான எண்ணம் ராகு 10வது வீட்டில் இருக்கிறதுனால இவங்களுடைய பிரம்மாண்டமான எண்ணம் சில சமயங்களில் இவங்களுக்கு சோதனைகளை தந்துடும், ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை தரும். அது மாத்திரம் இல்லை, ராகு பகவான் மிக அற்புதமாக இவங்களுக்கு 10வது வீட்டில் இருந்து வேலை விஷயமாக மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அது குறிப்பாக வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்றவர்களுக்கு இது யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான் 3மே மிக அற்புதமான இடங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு இருப்பது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் என்ன, கேது பகவான் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். படிக்க வேண்டிய விஷயத்தில் தேவையில்லாமல் நிறைய டைவர்ஷன், தேவையில்லாத நிறைய கவனச்சிதைவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல விஷயமாக தான் இருக்கும். படிக்க வேண்டிய நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஈடுபட்டு அல்லது மியூசிக்கு ஏதாவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு ஒரு முக்கியத்துவமான பதவி கிடைக்கிறதுனால படிப்பில் கவனச்சிதைவு ஏற்படுறது போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். மாணவர்கள் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பிடிவாதமாக படிப்பு தான் முக்கியம்னு இருக்கணும். அதே மாதிரி வண்டி, வாகனம், நிலம், வீடு இதெல்லாம் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை கவனமாக எல்லா விஷயங்கள்லையும் இருக்கணும். நம்ம தான் வீடு வாங்க போகிறோமேனு அட்வான்ஸை எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. சின்ன தப்பு கூட பெருசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத கவலைகள், பிரச்சனைகளை தரலாம். ஆகவே இந்த 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் இந்த கேது பகவான் இருக்கிறது ஒரு விதமான பாதிப்பை கண்டிப்பாக தரும். அது அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது சுகம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, தாய், கல்வி போன்ற விஷயங்கள் பாதிப்பை தரலாம். சில பேருக்கு மாமனார் மூலமாக பிரச்சனைகள் வரலாம்.
4வது வீடு அப்படிங்கிறது மாமனாரை பற்றி சொல்லுகின்ற இடம். சில பேருக்கு கூட்டாளிகள் அல்லது நம்மளோட கிளைண்ட் வாடிக்கையாளர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் பிரச்சனைகளை வெகு எளிதாக சமாளிச்சிடலாம். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறத விட வருமுன் காப்பது மிக மிக சிறப்பானது. அது மாத்திரம் இல்லை, ரிஷபராசி என்பர்களுக்கு அது சுகஸ்தானமான அந்த 4வது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் அவங்க கையில் நல்ல சந்தோஷமான மற்ற சூழ்நிலைகள், மற்ற 3 கிரகங்கள் அற்புதமான கோச்சார பலனை தந்தாலும் இந்த கேதுவினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை தரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் இருதயம் சம்பந்தமாக, நுரையீரல் சம்பந்தமாக, சுவாச காற்று சம்பந்தமாக ஏதாவது உடல்நலக் கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி செய்வது முக்கியம். அதே நேரத்தில் அவர்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் நன்மையாக இருந்தாலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்தால் 2026 மிக அற்புதமான ஆண்டாக மாற்றிவிடலாம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய மிதுன ராசி என்பர்களே, 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னாலே வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கும். எதையாவது செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. சதா சர்வகாலமும் ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு விஷயம், ரிலாக்ஸ்டாக உட்கார்றது அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இல்லாத ஒரு விஷயம். அப்போது அந்த ஜென்ம ராசியில் இருக்கிற அந்த குரு பகவான் இவங்களுக்கு வேலையில் ஏதாவது சின்ன சின்ன மன அழுத்தங்களை, மன உளைச்சல்களை தருவார். சில சமயம் பொறுப்பு அதிகமாகும் போது கூட இந்த மாதிரி மன கஷ்டங்கள் வரும். பண விஷயத்தில் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. பணம் தாராளமாக புரளக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் என்ன, வீட்டு வாசல்லையே செலவு ரெடியாக காத்துட்ருக்கோம். சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதே மாதிரி 10வது வீட்டில் சனி பகவான் ஓரளவுக்கு சராசரியான பலனை தருவார். ஆனால் சனி குருவோட வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான நன்மைகளை தருவார். வேலை விஷயமாக சில முடிவுகள் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேலையில் ஏற்கனவே குரு பகவான் அழுத்தத்தை தந்தாலும் சனி பகவான் இவருடைய கடுமையான உழைப்புக்கு மிகப்பெரிய நல்ல மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுப்பார். மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர், புகழ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி வீட்டிலையும் நல்ல பெயர் எடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த பல விஷயங்களில் மெதுவாக செயல்படுவது மிக மிக அவசியமாகும். ஏன்னா மன அழுத்தம் தருகின்ற ஒரு காலகட்டம் தான். 10வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறது சுமாரான நல்ல பலன்களை தந்தாலும் எல்லாமே ஒரு போராடி பெறுகின்ற வெற்றியாக இருக்கும். மன அழுத்தத்துக்கு பிறகு கிடைக்கின்ற வெற்றியாக இருக்கும். கூடுதலாக வேலை பழுவை சுமந்து அதன் மூலமாக பலன் பெறுகின்ற ஒரு தன்மை இருக்கும். பண கஷ்டம் இருக்காது, லாபம் இருக்கும். ஆனால் அந்த வேலை சம்பந்தமான ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே சனி பகவான் 10வது வீட்டில் கோச்சாரப்படி சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் செவ்வாயோட பார்வை சனிக்கு கிடைக்குமே. ஆனால் ஜாதகர் கொஞ்சம் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று வேலை நிமித்தமாக சில 1 மாதம் 3 மாதம் அல்லது 1 வருடம் தங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக வெளிநாடு போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தை பார்க்கலாம். அதே நேரத்தில் இவருக்கு 9வது வீட்டில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மனசுல ஆசைகள் இருக்கும். பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க ஏனிய செவுத்துல போடாமல் வானத்தில் போடுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிரம்மாண்டமான எண்ணங்கள் இருக்கும்.
12th முடித்தோடனே இங்கே ஏதான ஒரு காலேஜில் சேரலான்னு பார்க்காம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தான் சேருவேன், வெளிநாட்டில் தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆசை. நம்ம குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த 9வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலமாக நினைத்த லட்சியம் நிறைவேறும். படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு அமையும். இந்த காலகட்டத்தில் நான் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார். ஆனால் நிச்சயமாக அது அனுகூலமாக இருக்கும். 9வது வீடுங்கிறது வெளிநாடு பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல ராகு வெளிநாடு, அந்நிய மொழி, அந்நிய நாடு பற்றி சொல்லுகின்ற ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். என்ன ஒரே ஒரு விஷயம், தந்தையாருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3வது வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறது நல்லது. நல்ல முயற்சிகளை எடுக்கலாம். பொதுவாக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போன்ற விஷயங்களை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலம் இருக்கும். கலைத்துறையில் அவங்களுடைய முன்னேற்றம் கண்ணுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுப்பதை பார்க்கலாம். திடீர்னு நமக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமா அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு ஒரு திருப்பு முனையான காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரர் மூலமாக சில நன்மைகள் அல்லது அவருக்கு ஏதாவது உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு அவருடைய சரியான நேரத்தில் சாப்பிடாத காரணத்தினால் ஜாதகருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான குளறுபடிகளை ஏற்படுத்தும். பொதுவாக இவங்க சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, அதுதான் இவங்களுக்கான பிரச்சனைகள். ஆகவே பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கணும், அவ்வளோதான். மற்றபடி மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு 60% நன்மைகள் பெறுகின்ற புத்தாண்டாக அமையும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய கடகராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற சில பிரத்யேகமான குணாதிசயங்களை பார்க்கலாம். முதல்ல கடகராசி அப்படின்னோன்னா அதோட அதிபதி ஆதிக்க கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அதே நேரத்தில் கடகராசி அன்பர்கள் எல்லாருமே முன்கோபத்தில் டாக்டரேட் பட்டம் வாங்கின மாதிரி தான். அது மாத்திரம் இல்லை, கோபம் வரும்போது அவங்களோட வார்த்தைகள் தவறி அவங்களுக்கு எதிரிகளை உற்பத்தி செய்து விடுவார்கள். எல்லார்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழகுவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு நண்பர்கள் குறைவு. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரியாக பேசுவார்கள் அப்படிங்கிறது புரியாத புதிர். ரொம்ப விடாமுயற்சி அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க மற்றவங்களோட உதவி, ஆலோசனை இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. தன்னோட விஷயத்தில் மற்றவங்க தலையிடுறதையே விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக மற்றவங்களோட விஷயத்தை இவங்களா வாலண்டியராக போய் உதவி செய்கிறேன்னு அவங்களுக்கு உதவிகளை செய்து வருவார்கள். நல்ல தாராள மனசு இருக்கும், உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். சில சமயம் முந்திரி கொட்டத்தனமாக அவங்களோட விஷயத்தில் தலையிடுறது கூட இருக்கும். அதனால தான் மற்றவங்களோட பிரச்சனையில் வலிய சென்று தலையிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் மற்றவங்க காரியத்தை செய்யறது தான் இவங்களோட மிகப்பெரிய காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை பொறுத்தவரை ஆன்மீகம், கலை போன்ற விஷயங்களில் அதிகமான நாட்டம் இருக்கும். கடகராசி தைரியமானவங்க போல தெரிஞ்சாலும் பேய், பிசாசு இதெல்லாம் நம்பிக்கை உண்டு. அது சம்பந்தமான பயங்கள் அதிகமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம தகுதிக்கேற்ற ஆசை வச்சுக்கணும். காரணம் என்னன்னா,
9வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நம்ம உயர்கல்விக்காகவோ அல்லது வேறு வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் செய்யும்போது அந்த சனி பகவான் ஓரளவுக்கு தடுத்துருவார், அல்லது ஒரு தடையை ஏற்படுத்துவார், அல்லது மந்தக்காரன்ல அதனால் மெதுவாக நடக்கிற மாதிரி செஞ்சிடுவார். அப்போ மாணவர்கள் கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும். இது இல்லைன்னா அது அப்படிங்கிற அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கணும். அதே நேரத்தில் படிக்கும்போது கவனத்தில் எந்த சிதைவும் இல்லாமல் ரொம்ப சின்சியராக மெதுவாக படித்தாலும் நிதானமாக படித்தாலுமே நம்ம புத்தியை முழுவதுமாக படிப்பில் ஈடுபடுத்துகிற ஒரு சூழ்நிலையை வச்சுக்கணும். கொஞ்சம் மாணவர்களுக்கு இந்த 2026 மார்ச் வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் இருக்கும். அடுத்த 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் நம்ம வாகனம் ஓட்டும்போது அல்லது நம்ம தெருவில் நடந்து போது கூட கவனமாக இருக்கணும். அல்லது வீட்டில் வேலை செய்யும்போது எல்லா நேரத்துலையுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ராகு 8வது வீட்டில் இருக்கும்போது எங்கேயாவது கீழே விழுந்து அடிபடுறது, கால் கை அடிபடுறது போன்ற விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ராகு பகவான் 8வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே பேராசையாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் கடகராசிக்கு 2வது வீட்டில் கேது பகவான் எப்படி ராகு பகவான 8ல் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தராரோ அதே மாதிரி கேது பகவானும் ஓரளவுக்கு அனுகூலமற்ற தன்மையில் தான் இருக்கார். நம்மளோட பேச்சு நமக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நமக்கு கோபம் அதிகம். இந்த நேரத்தில் நம்ம வார்த்தைகளை கொட்டுறதுனால பல சந்தர்ப்பங்களை, அதிர்ஷ்டங்களை, நண்பர்களை, உறவுகளை இழக்க நேரிடும். அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் சொல்லணும். தேவையில்லாமல் நம்ம ஒரு கணக்கு போட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது வேறு, அறிவு இருக்கா இது கூட தெரியலையா அப்படின்னு நம்ம பேசும்போது அது அந்த எதிராளியை ஒரு காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே பேச்சு 2வது வீட்டில் கேது வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்முடைய பேச்சை கவனமாக அமைச்சுக்கணும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்துலேயும் கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். பொறுமை காக்கணும். விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை அப்படிங்கிற மாதிரி கவனமாக இந்த ஒரு வருஷத்தை நகர்த்தி செல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண வரவும் நமக்கு வர வேண்டிய பணங்கள் தடைப்படலாம். நமக்கு வர வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே கடகராசியை பொறுத்தவரை இந்த 2026 பண கஷ்டம் இல்லாவிட்டாலும் மன கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கவனமாக கையாண்டால் இதை மிக எளிதாக சமாளித்து விடலாம். நம்ம எந்த நேரத்திலையுமே யாரையுமே பகைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால் மிகப்பெரிய நன்மைகளை கடகராசி என்பர்கள் பெறுவார்கள். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம புத்தாண்டு பலன் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிம்மராசியை பொறுத்தவரை இந்த உலகத்திலேயே பிடிவாதத்துக்கு ஒரு ராசினா அது சிம்ம ராசி தான். ராசி அதிபதினு பார்த்தா சூரியனோட குணம் ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். எப்படி சூரியன் சூடாக இருக்கோ அதே மாதிரி ஜாதகர் சிம்மராசி அன்பர்கள் எப்போவுமே சூடாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். தான் சொன்னதை செய்யணும், தான் நினச்சதை சாதிக்கணும். இதுதான் சிம்மராசியோட தாரக மந்திரம். அது பல சமயங்களில் அவங்களுக்கு வெற்றிகளை தேடி தந்தாலும் சில சமயங்களில் எதிரிகளை வளர்த்துடும்.
சிம்மராசியை அனுசரித்து ஒருத்தர் வாழ தொடங்கிட்டார்னா அவருக்கு சுக்கிர திசை அப்படின்னு தான் சொல்லணும். யோகங்கள் நிறையா இருக்கும். ஆனால் கொஞ்சம் தன்னுடைய சுய கௌரவத்தை பார்த்து வேலை செய்கிற இடத்துல நமக்கு மரியாதை இருக்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு தன்னுடைய செயல்பாடு தான் மிக மிக முக்கியமானது. நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தால் முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது தப்பு, இது சரியாக வராதுன்னு தெரிஞ்சாலுமே கடைசி வரைக்கும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். தான் நினைச்சதை மற்றவங்களும் செய்யணும், தன்னோட எண்ண ஓட்டத்துக்கு ஏற்றவாறு மற்றவங்கள வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதிகாரமாக வேலை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் சுயநலம் பார்க்காம கொடுத்த காரியத்தை மிக அற்புதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் சிம்மராசி அன்பர்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை பொறுத்தவரை கோச்சாரப்படி லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல ஒரு 5 மாதங்கள், மீதி 7 மாதங்கள் 12வது வீட்டில் உட்காந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல் சனி பகவான் சிம்மராசிக்கு 8வது வீடு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 7ல், ஜென்ம ராசியில் கேது பகவான், 7வது வீட்டில் ராகு பகவான். குருவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது மிக அற்புதமான முன்னேற்றங்களை எல்லாத்தையும் தருவார். குரு பகை வீட்டில் இருந்தாலுமே வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல பலனை தருகின்ற அமைப்பாக இருக்கும். பண கஷ்டம் இருக்காது. ஜூலை வரைக்கும் நல்ல அருமையாக குரு பகவான் தனக்காரகன் சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடியவராக இருப்பார். கையில் தாராளமாக பணம் புரளும். நம்முடைய சொத்துக்கள் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நகை வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, வாகனங்களை மாற்றுகின்ற இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன்னா குரு பகவான் 11வது வீடு மற்றும் 12வது வீட்டை சஞ்சாரம் செய்ய போகிறார். 12வது வீட்டை சஞ்சாரம் செய்யும் போது சுப செலவுகளை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது வரலாம். ஆகவே குருவை பொறுத்தவரை சிம்மராசி என்பவர்களுக்கு யோகமான பலன்களைத்தான் தரப்போறார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 12வது வீட்டுக்கு வரும்போது கூட குரு பகவான் நல்ல பலனை தான் தருவார். சிம்மராசிக்கு நட்பு கிரகம் வேற. அதனால குரு பகவான் நன்மைகளை தந்தாலும் சனியை பொறுத்தவரை 8வது வீடு அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துடுறார். குருவோட வீட்டில் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் 8வது வீடு தன்னோட வேலையை காட்டத்தானே செய்யும். சனி பகவானோட 8வது வீடு சஞ்சாரம் என்பது நோய் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது. ஏன்னா சனி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நோய்க்காரகன். அது மாத்திரம் இல்லை, அவர் 8வது வீடு நோய் ஸ்தானத்தில் போய் உட்கார்றதுங்கிறது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியான, அதாவது வேலை இருக்கும் அல்லது நமக்கு தொழில் சிறப்பாக போயிட்டுருக்கும், ஆனால் ஆரோக்கியம் ஒத்துழைக்க, கடுமையாக உழைக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. சில சமயம் நம்ம மந்தமாக செயல்படுறது கூட நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக மாறிடும். அப்போ 8வது வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக நமக்கு சில அவமதிப்பு குறைபாடு வரலாம், கௌரவ குறைச்சல் வரலாம், தன்னுடைய மதிப்பு மரியாதை குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே இந்த சனி பகவான் 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற போது தீராத ஏதாவது பிரச்சனைகளை தருவார். வம்பு வழக்குகளை தரக்கூடியவராக இருப்பார். நமக்கு கீழே சாதாரணமாக இருக்கிறவன் அந்த சனி பகவானுடைய 8வது வீட்டு சஞ்சாரத்தின் போது நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம பதில் சொன்னாலும் தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம மேல் குற்றம் சாட்டுகின்ற போது நமக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருக்கத்தானே செய்யும்.
அதே மாதிரி 7வது வீடு கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். கொஞ்சம் திருமண தாமதமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாதகம்லாம் சேரும், பொண்ணு பார்த்து ஓகே சொல்லியிருப்போம். ஆனால் கடைசி நேரத்தில் பொண்ணு நான் வெளிநாட்டில் இருக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுரும். நம்ம பொண்ணு பையன் பேசி பார்த்து 2 பேருக்கும் ஒத்து போனதுக்கப்புறம் திடீர் திருப்பம். இதெல்லாம் ஏதோ ஒரு குழப்படி நமக்கு நிச்சயமான திருமணம் தடங்கி போகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ராகு பகவான் 7ல் இருந்தால் வேற என்ன பண்ணுவார்? திருமண தாமதத்தை தருவார். திருமணத்தில் திடீர் திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார். சினிமான்னா பரவாயில்ல, திருப்பு முனை இருந்தால் த்ரில்லிங்காக இருக்கும். நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி திருப்பு முனைகள் வரும்போது சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் தரும். அதனால் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். தொழில் கூட்டாளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் இந்த காலகட்டத்தில். அதனால் தொழில் கூட்டாளிகளை முழுவதுமாக நம்பி பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க. கொஞ்சம் உங்களோட கவனமும் அங்கே இருக்கணும். உங்களால் கவனிக்க முடியலைன்னா நீங்கள் கவனிக்கிற மாதிரியான ஒரு முகபாவனையான வச்சுக்கணும். அங்கே நடக்கிறது உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஏன்னா நம்ம ஏமாத்துறவங்களுக்கு அல்லது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட என்னை ஏமாத்துன்னு நம்மளே வாலண்டியராக கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. ராகு பகவான் 7வது வீட்டில் இருக்கும்போது இந்த சமூகத்தில் நமக்கான மதிப்பு அப்படிங்கிறது சில சமயங்களில் பிரம்மாண்டமாக இருக்கலாம், சில சமயங்கள் அதில் பாதாளத்தில் வேலாம். ராகு ஒரு கன்ஃபியூஸ்டு கிரகம். என்ன செய்ய போகிறான்னு அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அள்ளி கொடுக்க போகிறாரா கிள்ளி எடுக்க போகிறாரான்னு தெரியாது. ஆகவே இந்த ராகு பகவானுடைய சஞ்சாரமானது சனியோட வீட்டில் இருக்கிறதுனால சனியோட பாதிப்பை தந்தாலும் ஜாதகருக்கு சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கலாம், சில கஷ்டங்களும் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை கேது பகவான் ஜென்ம ராசியில் உட்கார்ந்துருக்கார். எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, எல்லாம் ஜாமுன்னு இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்து வரக்கூடிய வாய்ப்பு. கேதுவை பொறுத்தவரை காரணமே தெரியாத நோய்களை தரக்கூடியவர். இப்போ கொரோனா முதல்ல வந்தபோது அது கேதுவோட தாக்கத்தில் தான் வந்தது. அதே மாதிரி கேது லக்னத்தில் இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய குறிக்கோள்கள், நம்முடைய அனுசரணைகள், நம்முடைய போகிற பாதைகள் எல்லாமே ஒரு குழப்படியாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்னு நமக்கே தெரியாது, என்ன நடக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாது. திடீர் மாற்றங்கள் நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே சிம்மராசியை பொறுத்தவரை குருவை தவிர மற்ற 3 கிரகங்களும் கோச்சார அடிப்படையில் மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற இடங்கள்ல இல்லை. ஆகவே பண கஷ்டம் இருக்காது என்றாலும் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. எல்லா விஷயங்களையும் புதிய முயற்சிகளை எடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. வேலையை மாற்ற போறீங்கன்னா வேலை சம்பந்தமாக இப்போ இருக்கிற வேலையில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஒரு வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாம். ஆகவே சிம்மராசியை பொறுத்தவரை 2026 மிகவும் சுமாரான பலன்களை பெறுகின்ற அமைப்பில் தான் இருக்கும். கையில் பணம் இருக்கிறதுனால எல்லா கஷ்டங்களையும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வருகின்ற கஷ்டங்களை பெருசாக்காமல் சமாளித்திடலாம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்கள் புத்தாண்டு பலன்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்னிராசியோட சில குணாதிசயங்களை பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்தவரை திட்டமிட்டே செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவார்கள். புதன் தான அதிபதி,
அதனால் அந்த புதனுடைய புத்தி கூர்மை கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம், முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற மாட்டாங்க. பொதுவாக மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது அல்லது மற்றவங்க கிட்ட உதவி கேட்கறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப சுதந்திரமாக செயல்படணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் கன்னிராசிக்காரர்கள் அதுக்கு நேர்மாறு, உணர்ச்சி வசப்படவே தெரியாதவர்களாக இருப்பார்கள். சில சமயம் பார்க்கும்போது சொரணே இல்லையா அப்படின்னு கேட்க தோணும். அவ்வளவு எளிதாக எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாமல் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார்கள். இவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கவே முடியாது. இவங்களோட யதார்த்தமான நிலை புரிவதற்கே பல காலமாகும். ஆனால் எப்பவுமே தன்னிச்சையாக செயல்படுவதைத்தான் விரும்புவார்கள். இவங்ககிட்ட அன்பை வெளிப்படுத்துவதில் கூட ஒரு சிறிய தயக்கம் இருந்துட்டே இருக்கும். சதா சிந்தித்து செயல்படுகின்ற காரணத்தினால் இவங்ககிட்ட சிரிப்பு அப்படிங்கிறது அவ்வளவா இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். அல்லது இவங்க சிரிச்சா கூட அந்த சிரிப்பு ஒரு நடிப்பு மாதிரி இருக்கும். இந்த 2026 காலகட்டத்தில் கன்னி ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 10வது வீட்டிலும் வக்ர நிலையிலும் சஞ்சாரம் செய்கின்றார். மார்ச் மாதம் வரை வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு ஜூலை மாதம் வரை நேர்கதியில் சஞ்சாரம் செய்து அதன் பிறகு 11வது இடம் லாபஸ்தானம் உபஜயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துக்கு வந்து பலன்களை தருவார். ஆகவே குருவை பொறுத்தவரை 3 முகங்களில் இவர்களுக்கு பலனை தரப்போகிறார். சனியை பொறுத்தவரை கோச்சார சனி என்பது 7வது வீட்டில் களத்திரஸ்தானத்தில் இருக்கார். 6வது வீட்டில் ராகு பகவானும் அதே நேரத்தில் 12வது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலன்களை தரப்போறாங்க. பொதுவாக சொல்லணும்னா மிக சிறப்பான பலன்களை கன்னிராசி அன்பர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம். பண விஷயத்தில் குரு பகவான் நல்ல பலன்களை தருவார். குறிப்பாக சொல்லணும்னா குரு பகவானை பொறுத்தவரை அவர் 4 மற்றும் 7க்கு அதிபதியான காரணத்தினால் வீடு வாகனம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, மனைவி விஷயத்தில் பணம் அதிகமாக பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணை மூலமாக யோகங்களை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இதெல்லாமே இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் தருவார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு அல்லது வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு அவங்களோட கூட்டாளிகள் மூலமாக நல்ல அனுசரணையான உதவிகள் கிடைக்கும். நம்புகின்ற தன்மையில் அவங்க செயல்படுவாங்க. எனவே சனி பகவான் கன்னிராசியை பொறுத்தவரை இந்த 2026 காலகட்டங்களில் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்துல சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருப்பார். 7வது வீட்டில் சனி இருக்கிறதுங்கிறது சின்ன சின்ன சலசலப்புகளை குடும்பத்தில் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாக கூட்டாளிகளுடன் கொஞ்சம் கூட்டாளிகளை அனுசரித்து நாம் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். தொழிலில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். குரு நல்ல பலன்களை தருகின்ற அமைப்பில் இருந்தாலும் சனியானவர் புத்திரர்கள் விஷயத்தில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் அல்லது புத்திரர்கள் சம்பந்தமாக முடிவெடுக்க முடியாது திணறுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி நோய் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடினமாக உழைக்கின்ற காரணத்தினால ஓய்வு எப்போ எடுப்போம் அப்படின்னு
உடம்பு நம்மக்கிட்ட கெஞ்சுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் தான் இல்லை, நமக்கு ஓய்வில்லாத உழைப்பு இருந்தாலே ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு. ஆகவே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம நம்முடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு கவனத்தில் இருக்கணும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். ராகுவை பொறுத்தவரை 6வது இடத்துல ஓரளவுக்கு நன்மை தருகின்ற இடத்துல தான் இருக்கார். யோகங்களை தருவார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்திகள் சிறப்பாக வந்து சேரும். அதே நேரத்தில் நம்முடைய வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதோ அல்லது வேலைக்காக செல்லுகின்ற சூழ்நிலையோ இருக்குமே ஆனால் அதெல்லாம் நல்ல செய்திகளை கொண்டு தரும். கேது 12வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். மனசில் ஒரு விதமான அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். தூக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். மொத்தத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் மிக சிறப்பான கோச்சார பலன்களை தருகின்ற அதே வேளையில் சனி பகவானும் கேது பகவானும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தான் தரப்போகிறார்கள். ஆகவே கன்னி ராசிக்காரர்கள் கொஞ்சம் சனி சம்பந்தமாக அல்லது கேது சம்பந்தமான அல்லது அவர்களுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எப்போவுமே பொறுமையாக இருக்கிற கன்னி ராசிக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல, இதையும் சமாளிச்சிருவாங்க. இருந்தாலும் கன்னிராசியை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை வெளியிலே சொல்லுவதற்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். 4 பேரோட இன்டராக்ட் பண்ணாமல் தனிமையில் இருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய மனதில் இருக்கின்ற பாரங்களை இறக்கி வைக்க சிலரிடம் தங்கள் மனசில் இருக்கிறத பேசினா பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். மொத்தத்தில் இந்த 2026 கன்னி ராசியை பொறுத்தவரை ஒரு 60% சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சில குணங்கள், துலாம் ராசியோட குணங்கள் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக துலாம் ராசி அப்படின்னாலே நேர்மை, நீதி, நியாயம் அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாட்டோட வாழ்கின்ற ஒரு தன்மை இருக்கும். சில சமயங்களில் அவங்களோட நீதி, அவங்களோட நியாயம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்கும். அதே நேரத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை அதிபதி சுக்கிரன். பொதுவாக இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னாலும் எல்லாரும் இவங்கக்கிட்ட நெருங்கி வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கமே காட்டுவாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. தங்களுடைய கொள்கைகளை, தங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை தடாலடியாக சொல்லிவிடுகின்ற தன்மை இருக்கும். இதுதான் என்னோட கொள்கை, இது நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் நியாயம், மற்றவங்க செய்கிறதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போது இவங்களோட வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்களோட கருத்தில் 99% நியாயம் இருந்தாலுமே அந்த கருத்தை இவங்க சொல்கிற விதம் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மனசை பாதிக்கும். அப்போ இவங்க கருத்து அவங்களுக்கு எடுபடாது, அல்லது இவங்க கருத்தை அவங்க ஏற்றுக்கிற சூழ்நிலை வராது, அல்லது இந்த இவங்களோட நியாயமான கருத்துக்களை அவங்க ஏற்றுக்க விரும்ப மாட்டாங்க. இவங்க சொன்னதுனாலேயே எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கணும். கோபம் வரும்போது கண்ணு மண்ணு தெரியாமல் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரை வார்த்தை, ஏன்னா 2வது வீட்டு அதிபதி செவ்வாய், வார்த்தை இவங்களுக்கு மிக மிக முக்கியமானது. மற்றவங்களை எந்த விதத்திலாவது பாதிக்கும் அப்படின்னா மெதுவாக, நிதானமாக, மற்றவர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் பேசணும் அப்படின்னு இருக்கணும். மிக முக்கியமானது துலாம் ராசியை பொறுத்தவரை வாக்குஸ்தானம் தான், பேச்சு தான். அந்த பேச்சில் இவங்க போடுற அடைமொழி, இவங்க பேசுகிறதுக்கு மற்றவங்களோட பாராட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுகின்ற ஒரு வேகம், இது எல்லாமே இவங்களுக்கு எதிராக
வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, இவங்க எல்லா விஷயத்திலுமே ஒரு கால்குலேட்டிவாக இருப்பாங்க. தன்னோட விஷயம் அப்படின்னா அதிகமாக செலவழிக்க தயாராக இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக அப்படிங்கும்போது கொஞ்சம் கையை சுருக்கிட்டு கஞ்சத்தனமாக செலவு செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஆனால் தயாள குணம் அதிகமாக இருக்கும். 4 பேருக்கு உதவி செய்யணும்னா கொஞ்சம் கூட கணக்கு பார்க்காம உதவி செய்கின்ற தன்மை இருக்கும். இவங்களோட குணாதிசயங்கள் சுக்கிரன் அதிபதியான காரணத்தினால ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்க கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும். பேச்சில் நகைச்சுவை அதிகமாக இருக்கும். அடுத்ததா இந்த 2026 இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 9வது வீட்டில் மிதுன ராசியிலிருந்து பலன்களை தரப்போகிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் 3 நிலைகளில் இருந்து பலனை தரப்போகிறார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசியிலே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்புறம் மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் நேர்கதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். 3ஆவதாக கடகராசியில் உச்சனாக, அதாவது துலாம் ராசிக்கு 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம் 9வது வீடு அப்படிங்கிறதுனால உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவன செறிவை ஏற்படாமல் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் 10வது வீட்டுக்கு குரு பகவான் உச்சனாக வருகின்ற அந்த காலகட்டம் ஜூலைக்கு பிறகு மிக அற்புதமான பலன்களை பெறுவார்கள். வேலை விஷயமா இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், ஊதிய உயர்வாக இருக்கட்டும், அல்லது பணம் சேருகின்ற வகையில் மிக சிறப்பான பலன்களை பெறுவார்கள். ஏன்னா 10வது வீட்டில் குரு பகவான் உச்சனாக இருக்கிறார். 10ங்கிறது ஜீவனஸ்தானம். வேலை சம்பந்தமான அழுத்தங்கள், பொதுவாக கையில் பணம் புரளும் போது பெரிய மன அழுத்தங்கள்லாம் இருக்காது, குறைஞ்சிடும். அதே நேரத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 3 மற்றும் 6வது வீட்டுக்குரியவர். அவர் உச்சமாக இருக்கிறதுங்கிறது புதிய புதிய முயற்சிகளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இளைய சகோதரர் மூலமாக நன்மைகளை பெற செய்வார். அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அல்ல ஐடி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிற மாணவர்கள், அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஜூலை மாதத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஐடி மற்றும் கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றமான மேன்மையான காலமாக இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார், குருவோட வீட்டில் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப அற்புதமான அமைப்பு. 3, 6, 11 சனிக்கு சிறப்பான இடம்தான். நோய்க்காரகன் நோய் ஸ்தானத்திலே இருக்கா அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை, அது மாத்திரம்தான். உடல் ரீதியான குறைபாடுகளாக கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனே அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும். அலட்சியமாக நம்முடைய ஆரோக்கிய குறைபாடுகளை கவனம் இல்லாமல் விட்டுறக்கூடாது. மற்றபடி சனி பகவான் 6வது வீட்டில் இருந்து மிக அற்புதமான பகைவர்களை வெல்லக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நம்மளை பகையாக பார்த்தவங்க கூட நம்மக்கிட்ட நட்பாக வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கடன் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுகின்ற ஒரு சூழ்நிலையை கூட பார்க்கலாம். சில பேர் கடன் வாங்கி வீடு வாங்குகின்ற ஒரு அமைப்பு இருக்கும், அல்லது சில பேர் கடன் வாங்கி தங்களுடைய இருக்கிற வீட்டை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி புதிய வளர்ச்சியுற்ற ஒரு தன்மையில் பார்ப்பாங்க. புதுமையாக இருக்கிற மாதிரி வீடுகளை நவீன மயமாக்கி சந்தோஷமாக வாழ்கின்ற சூழ்நிலை பார்க்கலாம். ராகு பகவானை பொறுத்தவரை 5வது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம். அவங்களோட பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகள், அவங்களோட பிரம்மாண்டமான முயற்சிகள் நமக்கு ஒரு விதமான பயத்தை, கிலியை ஏற்படுத்தலாம்.
என்னடா இப்படி பண்ணுறாங்களே, பெரிய செலவாக வச்சுருவாங்களோ, இது தேவைதானா அப்படிங்கிற மாதிரியான சில எண்ண ஓட்டங்கள் வரும். 11வது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்திருப்பது, லாபஸ்தானத்தில் கேது அல்லது தீய கிரகங்கள் உபஜெயஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு தான். அப்படி கோச்சாரப்படி கேது பகவான் 11வது வீட்டில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிறைய தாராளமான கோயில் திருப்பணிகள், ஏழைகளுக்கு உதவுறது போன்ற விஷயங்களை எடுத்து செய்யலாம். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டிங் மூலமாக கொஞ்சம் பண வரவு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது கலைத்துறை அரசியலில் இருக்கிறவங்களுக்கோ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரை 2026 75% மேலே சிறப்பாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்கள பொறுத்தவரை குரு, சனி, ராகு, கேது 4 கிரகங்களுமே நன்மை தருகின்ற அமைப்பில் இருக்கார். எதுக்கு 75% அப்படின்னு சொன்னோன்னா, சனியினால் ஏற்படுகின்ற சில அசௌகரியங்களை நம்ம இங்கே எடுத்துக்கணும். சனி முழுவதுமாக 100% நல்ல பலனை மாத்திரம் தரப்போகிறதில்லை, கொஞ்சம் கலப்படமான பலனை தரப்போகிறார். சனி சம்பந்தப்பட்ட காரகங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 2024 சூப்பராக இருக்க போகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய குணாதிசயங்களை மேலோட்டமாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் அற்புதமாக திட்டமிடக்கூடியவர்கள். சில சமயம் சாதனை செய்வதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்களோ அப்படின்னு கூட தோணும். ஆனால் மனசுக்குள்ள கௌரவம் பாராட்டுகின்றவர்களாக இருப்பார்கள். யாருக்கும் விட்டு கொடுக்கறதெல்லாம் இவங்க சரித்திரத்திலே கிடையாது. புகழ் மீது ஒரு மயக்கம் இருக்கும். ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்பவுமே நம்ம மற்றவங்களோட குறைகளை சுட்டி காட்டும் போது ஒரு நியாயம் இருக்கணும். இவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை நாசூக்கா சுட்டி காட்ட மாட்டாங்க. பலர் முன்னணியில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றவர்களாக இருப்பார்கள். தப்பு செஞ்சா உடனே சொல்லிடணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க ஒரு பக்குவப்படுத்துகின்ற சூழ்நிலைலாம் தெரியாது. தப்புன்னா தப்பு, அது யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக விமர்சனம் செய்யாமல் தூக்கம் வராது. பொதுவாக இவங்க மற்றவங்களோட ஆலோசனைகளை பெற விரும்ப மாட்டார்கள். தனக்குன்னு ஒரு பெரிய சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனைப்படி செயல்படுவதையே அவர்கள் விரும்புவார்கள். அதில் தோல்வியோ வெற்றியோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இருக்கும். வேகமாக செயல்படுவார்கள். அதே நேரத்தில் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க. இவங்களால பூமாதேவியாக இருக்கவும் முடியும், அதே நேரத்தில் பத்திரகாளியாக மாறவும் முடியும். கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வாங்க. இவங்க கையில் பணம் தங்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அதே நேரத்தில் அதிகாரம் மிக்க பதவிகள் இவங்களுக்கு ரொம்ப நல்ல செட் ஆகும். ரொம்ப சூடான உடம்பு, செவ்வாய் அதிபதியான காரணத்தினால் சூடு சம்பந்தமான உடல் குறைபாடுகள் வரும். உதாரணமாக சொல்லணும்னா தலைவலி, அதே நேரத்தில் நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி போன்றவைகள் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் அளவுக்கு மீறி சிந்திக்கின்ற காரணத்தினால் மூளை சம்பந்தமான ஏதாவது குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். இப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 8வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். அதுவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்கிய
குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். மார்ச் வரைக்கும் வக்ரகதியில் தான் சஞ்சாரம் செய்வார். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார். திரும்ப அக்டோபர் அதிசாரம், அடுத்த ஜனவரி வக்கரகதி. இப்படி குரு பகவான் 4 மாசத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றுகின்ற வகையில் சஞ்சாரம் செய்கின்றார். சனி பகவானை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலிருந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரப்போகின்றார். 4வது வீட்டில் ராகுவும், அதே நேரத்தில் 10வது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். குருவோட பலனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் 4 விதமான பலன்களை தர இருக்கின்றார். இப்போ ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் பார்த்தீங்கன்னா வக்கர கதியில் சஞ்சாரம் செய்கின்றார். அதுவும் உச்சனாக கடகராசியிலும் அதன் பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார் வக்கரமாக. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் சாதாரணமாக சஞ்சாரம் செய்து ஜூன் மாதம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேயும் அக்டோபர் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போய் சிம்ம ராசியிலேருந்து மீண்டும் வக்கரமாக வரார். அப்போது 2-3 பலாபலன்கள், 2-3 விதமான பலாபலன்களை குரு பகவான் தர இருக்கின்றார். விருச்சிக ராசியை பொறுத்தவரை பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவு செய்யறதுக்கு தயாராகவே இருப்பாங்க. பொதுவாக அவங்க வருமானத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, செலவை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனாலும் இந்த 2026 முழுவதுமே விருச்சிக ராசிக்கு கையில் தாராளமாக பணம் புரளும். நிறைய புதிய புதிய விஷயங்களை செலவு செய்வார்கள். வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, எங்கேயாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிறது, அல்லது புதுசாக ஒரு வண்டி வாங்கிறது, கார் வாங்கிறது, வாகனம் போன்ற எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் பணத்தை செலவழிக்கின்ற வருடமாக இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரை பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகள், அதே நேரத்தில் சனி பகவான் 5வது இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்து வருவதில் ஏதாவது தடை இருக்கும், அல்லது சிலருக்கு காதல் போன்ற அனுபவங்கள் சில மன கலேசத்தை ஏற்படுத்தும், மனசில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். தெரியாமல் போய் மாட்டின்ட்டோமோ அப்படின்னு ஒரு கவலையை தருகின்ற காலகட்டமாக இருக்கும். 5வது இடம் என்பது புத்திரர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே புத்திரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் மனசு சங்கடப்படுகின்ற சம்பவங்கள் நடக்கும், அல்லது அவர்களை பற்றிய கவலை மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது பிரம்மாண்டத்தை தருகின்ற, அதே நேரத்தில் மாணவர்களுக்கு படிப்பிலிருந்து கவன சிதைவு ஆகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தங்களுடைய படிப்பை தாங்களே குறைத்து கொள்ளுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். கேது பகவானை பொறுத்தவரை 10வது வீட்டில் இருந்தாலும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும், வரவேண்டிய பதவி உயர்வு தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக கைக்கு வந்து சேருகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். ஆகவே 2026 என்பது விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிக சிறப்பான இடத்திலும், கேது பகவான் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற இடத்திலும் இருக்கின்றார்கள். ராகுவும் சனியும் சுமாரான பலனை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்தவரை 60% சிறப்பான பலன்களை விருச்சிக ராசி என்பவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய தனுசு ராசி என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை குருவின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அமையும்.
அதிர்ஷ்டம்லாம் இவங்களுக்கு கை கொடுக்காது. கடுமையான உழைப்பு இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். கொஞ்சம் சுயமாக சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை வாழ்க்கையோட உச்சத்தை அடையவும் மாட்டாங்க, அதே நேரத்தில் ரொம்ப தாழ்ந்தும் போக மாட்டாங்க. ஒரு நடுத்தரமாக சராசரியான வாழ்க்கையை எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பொதுவாக இவங்க கொடுத்த வாக்கை மீற மாட்டாங்க. நேர்மை, நீதி, நியாயம் எல்லாம் இவங்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஆனால் சில சமயங்களில் இவங்களோட நியாயம், நீதி எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். கொள்கை, லட்சியம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இவங்க திடீர்னு அமெரிக்கா சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற லட்சியம் வச்சிருப்பாங்க. அது நடக்குமோ நடக்காதோ, ஆனால் மனசில் ஆழ பதிந்த ஒரு விஷயமாக அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நல்லவர்கள் அப்படிங்கிற பேரை எப்பவுமே தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக சில சமயங்களில் தேவையில்லாத காரியங்களை செஞ்சுட்டு மாட்டிப்பாங்க. கொஞ்சம் பொறாமை இருக்கும் இவங்ககிட்ட. மற்றவங்கள மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். பிடிவாதம், வைராக்கியம் ரெண்டுமே இவங்களோட பலம், அதே தான் பலவீனமும் கூட. சில சமயம் நகைச்சுவையாக பேசினாலும் மனசுக்குள்ள இவங்க கொஞ்சம் ஒதுங்கி வாழவே விரும்புவார்கள். எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு எளிதாக பழகிவிட மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா தனுசு ராசி அன்பர்கள் விளையாட்டு போன்ற போட்டிகளில் ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எதுலையும் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும். ரெண்டாவது, தன்னுடைய திறமையில மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. சுட்டு போட்டாலும் கூட மற்றவங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க. கடன் வாங்கியாவது தன்னோட லட்சியத்தை நிறைவேற்றணும்னு பார்ப்பாங்க. 10 ரூபாயிலையும் வாழ தெரியும், அதே நேரத்தில் 1 லட்சம் ரூபாயிலையும் வாழ தெரிஞ்சவங்க தனுசு ராசிக்காரர்கள். எப்படியாக இருந்தாலுமே தன்னுடைய வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு கணத்திலும் நாம் ஒவ்வொரு படி ஏறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக முன்னேறிடும். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை 7வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். கொஞ்ச நாளைக்கு 8வது வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வார், வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார். அதே நேரத்தில் அடுத்த வருஷம் அதிசாரமாகவும் சஞ்சாரம் செய்ய போறார். ஆகவே குரு பகவானை பொறுத்தவரை 7, 8 ஆகிய 2 இடங்களில் வக்ரம், நேர்கதி, உச்சம் இப்படி பல வகைகளில் பலனை தரப்போறார். பண கஷ்டம்லாம் இருக்காது. பொதுவாக இவங்களை பொறுத்தவரை பணம் ஒரு பொருட்டல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 ரூபாயிலையும் திருப்திகரமாக வாழ்வார்கள். அதே நேரத்தில் 1 லட்சம் இருந்தாலும் திருப்தியாக வாழ்வார். தன்னால் என்ன முடியுமோ அதுதான் தன்னோட சக்தி, அது இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் அந்த குரு பகவான் நிச்சயமாக இந்த வருடம் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போறார். பண விஷயத்தில் எதிர்பாராத ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போறது. பூர்வீக சொத்து ஏதாவது இவங்க கைக்கு வந்து சேருகின்ற ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தாயாருடைய உடல் நலம் சார்ந்த செலவுகள், கவலைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் வாகனங்கள் வீட்டில் இருந்தால் அந்த வாகனங்கள் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். படிக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அல்லது அவர்களுடைய எதிர்பார்த்த பாடப்பிரிவோ அல்லது கல்லூரியோ கிடைப்பதிலும் சிரமம் இருக்கும்.
4வது வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம். அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் 2026 தனுசு ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 3வது வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். ராகுவை பொறுத்தவரை 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் சிறப்பான பலனை தருகின்ற இடங்கள். ஆகவே கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு போன்ற பாடப்பிரிவில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பானது. அதே நேரம் ஆராய்ச்சி போன்ற விஷயங்கள், இன்னும் சொல்ல போனால் வெளிநாடு போன்ற விஷயங்களிலிருந்து ஜாதகருக்கு மிக அற்புதமான யோகமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ராகுங்கிறது பிரம்மாண்டம். ஆகவே ஜாதகருடைய பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு, வெளிநாடு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் அது வெளிநாடு போயிட்டு வர்ற வாய்ப்புகள் இருக்கும். அல்லது புதிய இடங்களுக்கு சென்று வருகின்ற, சுற்றுலா சென்று வருகின்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு ஏற்படும். 9வது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். 9வது இடம் என்பது கேதுவுக்கு உகந்த இடம் அல்ல. மேல் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கவலைப்படுகின்ற அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தராத சூழ்நிலை ஏற்படும். தந்தையாருடைய கருத்துக்களுக்கு மாறாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்நிய மொழியோ அல்லது அந்நிய நாட்டு பெண்களையோ அல்லது ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளுகின்ற காதல் திருமணமாக, ஜாதி மறுப்பு திருமணமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். கேது 9வது இடத்துல இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே ஜாதகர் தான் இருக்கின்ற பிறந்த நாட்டை விட்டு வேறொரு இடத்திலோ வேறொரு நாட்டிலோ வாழக்கூடிய அல்லது சென்று வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் குரு பகவான் அருமையான பலன்களை தந்தாலும் நல்ல திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தியும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குருவோட சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. குருவினால் ஏற்படுகின்ற அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். அப்போ குருவை பொறுத்தவரை, ராகுவை பொறுத்தவரை ஜாதகருக்கு அற்புதமான பலன்கள் கிடைத்தாலும் சனி மற்றும் கேது சுமாரான பலன்களைத்தான் தர இருக்கின்றார். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை 75% நன்மைகளை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, இப்போ நம்ம 2026 மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்தவரை ஆதிக்க கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான். மகர ராசி கொஞ்சம் கடினமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய சவால்கள் இருந்தாலும் அதை வென்று காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப கடுமையாக உழைச்சு முன்னேறுவார்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள். என்ன ஒரே ஒரு விஷயம், நியாயத்தை சொல்லும் போது கொஞ்சம் முரட்டுத்தனமாக சொல்லுவாங்க. என்னமோ நீதி நேர்மையை காப்பாற்ற மகர ராசிக்காரர்கள் தான் இருப்பது போல ஒரு மாயையை உருவாக்கி விடுவார்கள். மனசாட்சி தான் இவர்களுடைய மிகப்பெரிய கடவுள். தங்களோட மனசாட்சி என்ன சொல்றதோ அதன்படி தான் நடப்பார்கள். மனதால் கூட மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதவர்கள் மகர ராசி என்பர்கள். கர்ண மனம் கொண்டவர்கள். தாராளமாக தானம் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு அல்லது குடும்பத்தில் தனக்கு என்று சில செலவுகள் வரும்போது கணக்கு பார்ப்பாங்க. உதவி செய்யும் போது கணக்கு பார்க்காமல் உதவி செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். சொத்து, ஆடம்பரம், உல்லாசம் இதெல்லாம் இவங்களை பொறுத்தவரை தேவையில்லாத ஆணியாகத்தான் பார்ப்பார்கள். மகர ராசியை பொறுத்தவரை எப்போதுமே இவங்கள் வீட்டில் அதிர்ஷ்ட கதவு திறந்தே தான் இருக்கும். மன வாழ்க்கை தான் 100% திருப்திகரமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். காரணம்,
இவங்களுடைய குணாதிசயம் கொஞ்சம் மற்றவங்களுக்கு பிடிபடாத காரணமாக இருக்கலாம். மகர ராசிக்கு ஏற்ற ஒரு ஜோடி கிடைச்சா வாழ்க்கை சொர்க்கம்தான். மகர ராசியை பொறுத்தவரை சுய பரிசோதனை செய்தால் இவங்களோட பிடிவாதமான குணமும் நியாயம் பேசுகின்ற போது எடுத்தெறிந்து பேசுகின்ற தன்மையும் முதலிடம் பெறும். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குருவை பொறுத்தவரை 6வது வீட்டில் இருந்து நல்ல பலனை தரப்போகின்றார். சனி 3வது வீட்டிலும், ராகு பகவான் 2வது வீட்டிலும், கேது பகவான் 8வது வீட்டிலும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். பொதுவாக கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் சுமாரான பலனை தருவார்கள். பொதுவாக குரு பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3-4 முகமூடிகளில் பலன்களை தர இருக்கின்றார். டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் அல்லது டிசம்பர் மாதத்தில் 11ஆம் தேதி வரை கடகராசியில் வக்கரமாக உச்சமாக சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு மிதுன ராசியில் வக்கரமாக சஞ்சாரம் செய்து மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை மிதுன ராசியிலேயே வக்கரமாக சஞ்சாரம் செய்வார். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் குரு பேச்சு கடகராசிக்கு போய் அதுக்கப்புறம் அதிசாரம் மீண்டும் வக்கரம். இப்படி குரு பகவான் ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை நிலையில்லாமல் மாறி மாறி பலன்களை தருகின்ற அமைப்பில் தான் இருப்பார். அதனால குருவை பொறுத்தவரை கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் தான் இருக்கும், மாறுபட்ட பலன்கள் இருக்கும். பண வருமானம் ஒரு 3 மாதம் நல்லா இருந்தால் அதுக்கு அடுத்த 3 மாதம் கொஞ்சம் தகராறாக இருக்கும். எல்லாமே நமக்கு வர வேண்டிய பணம் தான், கைக்கு உடனே வராது, வரும் ஆனால் வராதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நமக்கு வர வேண்டிய பணமே கொஞ்சம் தாமதமாக வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஒரு 4 மாதம் பார்த்தீங்கன்னா பணம் வேகமாக நம்ம கையில் வந்து சேரும். ஒரு 4 மாதம் தயங்கி தயங்கி வரும். ஒரு 4 மாதம் பணம் தட்டுப்பாடு இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி குரு பகவான் இந்த ஒரு வருஷமும் கடகராசியை பொறுத்தவரை உச்சமாக இருந்தாலும் குரு வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே மகர ராசியை பொறுத்தவரை 7வது வீட்டில் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல பலனை தருகின்றார். வாழ்க்கை துணை மூலமாக அதிர்ஷ்ட காற்றை உங்கள் மேல் வீசப் போகின்றார். திருமணம் ஆகாதவர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூடி வரும். அதே போல திருமணமாகி சில வருடங்கள் ஆகியும் புத்திர பாக்கியம் இல்லையே, 4 பேர் நம்மளை பார்த்து சந்தேகமாக கேள்வி கேட்கின்றார்களே அப்படிங்கிற கவலை விடலாம். புத்திர பாக்கியம் வெகு விரைவில் 2026 கைகூடி வரும். அதே நேரத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரமானது வேலை சம்பந்தமாக சில மாற்றங்களை ஏற்படுத்துவார். இப்போ இருக்கிற வேலையிலேருந்து அதை விட ஒரு பெட்டரான வேலை தேடிக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் இருக்கும். சனி பகவான் 3வது வீட்டில் ரொம்ப அற்புதமாக இருக்கார், குருவோட வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போது பல முயற்சிகள், நீங்கள் வேலைக்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும். நம்ம இருந்த வேலையை விட்டுட்டு வேற புது வேலையில் சேர்றமே, புது இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் போய் புது இடம் இருப்பதை விட சந்தோஷமாக இருக்கின்ற முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு இடமாக அமையும். 3வது வீட்டில் சனி இருக்கும்போது தான் பொறியியல் படிக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்களை தருவார். கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு மிக சிறப்பானதாக மாணவர்களுக்கு அமையும். தொலைத்தொடர்பு, அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பாக 2வது வீட்டில்
கோச்சார ராகு சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால ஏதாவது ஒரு வகையில் வெளிநாடு மூலமாக ஆதாயம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்பு, வேலை பார்க்கின்ற வாய்ப்பு, குறைந்தபட்சம் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். என்ன மகர ராசியோட அதிபதினு பார்த்தா சனி பகவான் கொஞ்சம் மந்தமாக சில சந்தர்ப்பங்களை நழுவ விடுகின்ற தன்மையில் தான் இருப்பீங்க. ஆனாலும் செய்த காரியங்களை அல்லது முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நல்ல காலம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். கேது மாத்திரமே 8வது வீட்டில் இருந்து சில தடங்கல்களையும் இடைஞ்சல்களையும் ஏற்படுத்துவார். தேவையில்லாமல் சில இடங்களில் நமக்கு மதிப்பு மரியாதை குறைகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம இந்த தப்பும் பண்ணலைன்னா கூட விமர்சனங்கள் நம்மை நோக்கி பாய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் சமாளிப்பதில் சிரமம் இருக்கும். ஆனாலும் மகர ராசி என்பவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எளிதாக சமாளித்து விடுவார்கள். கோபத்தை குறைக்கணும். அதே நேரத்தில் நம்ம நியாயம் பேசுகின்ற போது வேகமாகவும் மற்றவர்களை எடுத்தெறிந்தும் நம்முடைய நியாயத்தை சொல்லாமல் அந்த நியாயத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் மிகப்பெரிய முட்டாள்கள் என்பது போல பேசக்கூடாது. ரெண்டாவது, நம்ம பேசும்போது மற்றவர்களுக்கும் பேசுகின்ற வாய்ப்பு, மற்றவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனித்து அதற்கப்புறம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சில குறைபாடுகள் மகர ராசிக்கிட்ட. இதெல்லாம் இந்த புத்தாண்டில் உறுதிமொழியாக எடுத்து தவிர்த்தாரையானால் மகர ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை பெறலாம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, இப்போ நம்ம 2026 கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கும்பராசியோட ஆதிக்க கிரகம் அப்படின்னா சனி பகவான். கும்பராசிக்காரர்கள் ரொம்பவும் வைராக்கியம் நிறைந்தவர்கள். ஒரு எடுத்த காரியத்தை அதை முடிக்காமல் வேற விஷயத்தில் இறங்க மாட்டாங்க. தீவிரமாக ஆராய்ந்து பல காலங்கள் முயற்சி செய்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது கும்பராசிக்காரர்களால் தான் முடியும். தெய்வ நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அதுக்காக தினம் கோயிலுக்கு போகிற மாதிரி எல்லாம் இருக்காது. மனசுக்குள்ள தெய்வ பக்தி எப்பவுமே இருக்கும். கும்பராசியை பொறுத்தவர்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா சனி பகவான் எல்லாருக்கும் பொல்லாதவர், ஆனால் கும்பராசிக்கு மற்றும் மிக மிக நல்லவர். பெண்களுக்கு கும்பராசிக்காரர்களை ரொம்பவும் பிடிக்கும். காரணம் சுக்கிரன் இவர்களுக்கு யோகக்காரகன், குரு தன லாபாதிபதி, புதன் எடுத்துட்டீங்கன்னா அதிர்ஷ்ட தானத்தின் அதிபதி. பொதுவாக நம்ம இந்த உலகத்தில் சாதனை படைத்தவர்களோட லிஸ்டெல்லாம் எடுத்தோம்னா அதில் 50% மேலே கும்பராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க. நான் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்ககிட்ட மாற்ற வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சுய பரிசோதனை செய்து இந்த 2026 ஒரு உறுதிமொழியாக எடுத்து அதை நீங்கள் மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி நிச்சயம். ஏன்னா கும்பராசியாக இருந்து உங்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் அதிகம் இருந்தால் கண்டிப்பாக வேற யாரும் இல்லை, கும்பராசிக்காரர்களான நீங்கள் தான் அதற்கு முதல் காரணம். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் நிறைகுடம் போல தழும்பாதவர்களாக இருப்பார்கள். பார்க்கறதுக்கு பலசாலியாக தெரிந்தாலும் உடல் வலிமை குறைவு, ஆனால் மனோ வலிமை அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்க நண்பர்களை மறக்கவே மாட்டாங்க, ஆனால் அதை விட எதிரிகளை எப்பவுமே மறக்க மாட்டாங்க. வந்த சண்டையை எப்பவுமே விட மாட்டாங்க. இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக ஆரம்பித்து மிக மிக அற்புதமாக வளர்ச்சியோட முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்களோட வளர்ச்சி
முன்னேறிக்கொண்டே இருப்பதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எந்த மாதிரியான யோகங்கள் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்தவரை 5வது வீடு மற்றும் 6வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். கும்பராசிக்கு 2வது வீட்டில் சனி பகவானும், கும்பராசியிலேயே ராகு பகவானும், கும்பராசிக்கு 7வது வீட்டில் கலத்தரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கின்றார். குரு பகவானை பொறுத்தவரை 5வது வீடு என்பது மிக சிறப்பான இடம். ஆனாலும் சில காலம் 3 மாதங்கள் குரு வக்கரமாக சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால கொஞ்சம் இறுக்கமான பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த காலகட்டத்தில் நம்ம பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இந்த முன்ன போனால் கடிக்கும், பின்ன போனால் உதைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதையாவது செய்ய போக அது ஒரு பெரிய பண தட்டுப்பாட்டில் போய் முடியும். ஆகவே குரு வக்கரமாக சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம், அதாவது வருகின்ற மார்ச் மாதம் வரை, 11ஆம் தேதி மார்ச் மாதம் குரு பகவான் வக்கரகதியிலிருந்து நேர்கதிக்கு வருவார். அதுவரை உங்களுக்கு கொஞ்சம் பண தேவை அதிகமாக இருக்கும், அல்லது உங்களிடம் இருக்கின்ற பணம் பத்தாது. வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தொழில் மூலமாகவோ வேலை மூலமாகவோ உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய செலவுகள் அதை மிஞ்சுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். எதை புரட்டி எதை சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஓடிட்டே இருக்கும். உங்களுடைய வேலையில பரிபூர்ணமாக கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். பணம் சம்பாதிப்பதா அல்லது கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் குரு பகவான் மார்ச் மாதம் வரை தருவார். அதுக்கு பிறகு உங்களுக்கு பண கஷ்டம் ஓரளவுக்கு சரியாகிவிடும். குறிப்பாக 6வது வீட்டில் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சமாக சஞ்சாரம் செய்கின்ற போது உங்களுடைய தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். வியாபாரம் பெரிய அளவில் பேசப்படும். நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுடைய மதிப்பு மிக அதிகமாக கூட வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வருமானம், கையில பணம் புரள்வது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் 2வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நேத்திரஸ்தானம் தானே, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. சனி பகவானை பொறுத்தவரை 2வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பம் சம்பந்தமான குழப்பங்கள், அதே நேரத்தில் ஏற்கனவே குருவினால் ஏற்பட்ட பண கஷ்டம்னு சொல்லுவேன், அது மாதிரி பண கஷ்டம் மன கஷ்டமாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை. கவனமா பேசணும். நம்ம பேச்சே சில சமயங்கள்ல மற்றவங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்தா சனி பெரிய அளவில் பாதிப்பை தர மாட்டார். ஏன்னா சனி உங்களுக்கு ஆதிக்க கிரகம், பெரிய அளவில் பிரச்சனையை தராத கிரகம். சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கார். ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை தராத ஒரு இடம்தான். 2வது வீட்டுக்கு இருக்கிறதுனால 2வது வீடு சம்பந்தப்பட்ட சில காரகங்கள்ல பிரச்சனைகளை, சின்ன பிரச்சனைகளை தருவார். ராகுவை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள், நமக்கு ரொம்ப 10 வருஷம் முன்னாடி இருந்த சின்ன பிரச்சனை இப்போ திரும்பவும் தலையெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, உடம்பு சூடு சம்பந்தமான பிரச்சனைகள். அதே நேரத்தில் நம்ம வெளியில போகும்போது கவனமாக இருக்க வேண்டிய விபத்துக்கள் போன்ற விஷயங்கள், கையில் காலில் அடிபடுறது, இரத்த காயம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சின்ன விஷயம்தான். அதே நேரத்தில் கேது பகவான் 8ல் இருக்கிறதுனால, 7ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களோட மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சர்க்கிளாக இருக்கும். இதெல்லாம் குறைஞ்ச ஒரு ராகு கேது பயிற்சி ஆற வரைக்கும் தானே, ஒரு 6 மாதம் உங்களுடைய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து போன்ற விஷயங்கள்
நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு குழப்பமான, அதே நேரத்தில் மாறுபட்ட பலன்களை எதிர்பார்க்கலாம். மாறுபட்ட பலன்கள்னா 3 மாதம் நல்லா இருக்கும், 3 மாதம் பிரச்சனையாக இருக்கும், அந்த மாதிரி. மொத்தத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னாலும் குருவினால் பண கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையை, அதுவும் குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு யோகமான நிலைகளை கும்பராசி என்பர்கள் பெறுவார்கள். தங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை சம்பந்தமாக அதிகமாக சம்பாதிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமணம் கைகூடி வரும், புத்திர பாக்கியம் ஏற்படும். அதே நேரத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியம் ஜூனுக்கு பிறகு கைகூடி வரும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான படிப்பு அமையும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய மீனராசி அன்பர்களே, இப்போ நம்ம 2026 எப்படிப்பட்ட பலன்களை மீனராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். மீனராசியை பொறுத்தவரை ஆதிக்க கிரகம் அப்படின்னா குரு பகவான். குருவோட ஆசி எப்பவுமே உங்களுக்கு உண்டு. இவங்களை பொறுத்தவரை பணத்தை எப்பவுமே பொருட்டா மதிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு மிக மிக முக்கியமானது தன்மானமும் சுய கௌரவமும். யாராவது பணத்தை கொடுக்காம ஏமாத்தினா கூட அவங்கள மன்னிச்சிருவாங்க. ஆனால் இவங்களை மதிக்காம அல்லது இவங்களோட கௌரவத்துக்கு இடைஞ்சலாக ஏதாவது பேசிவிட்டால் அவர்களை சும்மாவே விடமாட்டாங்க. மரியாதை இல்லாத இடத்தில் இருக்கவே விரும்ப மாட்டார்கள். சண்டைக்கு போறதெல்லாம் இவங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. பொதுவாக யாரோட அதிகாரத்துக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். தங்க மனசுல என்ன சொல்றது, தங்களோட மனசாட்சி என்ன சொல்றதோ அதை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள். இவங்களை கட்டுப்படுத்தணும்னா ஒரே வழி அன்பு தான். இவங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்டா ஒரு விஷயத்தை கேட்டால் உடனே நடக்கும். அதிகாரமா ஒரு விஷயத்தை சொன்னால் அது என்னைக்குமே நடக்காது. பொதுவாக மீன ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் பட்டும் படாமலும் ஒதுங்கி இருக்கிற மாதிரியான இருக்கும். ஆனால் அவங்கள பெயர் சொல்லியோ அல்லது அவங்களை குறிப்பிட்டோ ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதுக்கான பதிலை அவர்கள் மிக திறமையாக செய்து கொடுப்பார்கள். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க விரும்ப மாட்டாங்க. வீடு, வண்டி, வாகனம், செல் அல்லது இன்ன பிற பொருட்கள் வீட்டில் எதுவாக இருந்தாலுமே அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். புதுசாக ஒரு பொருள் வந்ததுன்னா அதை உடனே வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பொதுவாக இவங்க யாருக்கிட்டையும் தங்களோட கஷ்டங்களையோ தன்னோட பொருளாதார நிலைமையோ சொல்லிக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் தாராளமாக பணம் இருக்கிற மாதிரி ஒரு பாவனையை உருவாக்குவார்கள். 1,00,000 ரூபா நாளைக்கு தரணும், கையில் இல்லை அப்படின்னா கூட பர்ஸில் இருக்கிற ஒரு 100 ரூபாயை எடுத்து அப்படி தாராளமாக அப்படி எனக்கு ஒரு பண கஷ்டமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு பாவனையை உருவாக்குவாங்க. பொதுவாக மீனராசிக்காரர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள், சண்டையை விரும்ப மாட்டாங்க. சண்டையை சமாதானப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். தனக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், உறவினர்கள் இவங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் வேலை மெனக்கெட்டு போய் அதை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். இவங்க ரொம்ப கண்டிப்பு நிறைந்தவர்கள். ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும்னா அப்படி தான் செய்வாங்க. அப்படி செய்யலைன்னா உங்களை அவங்க ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். கோபம் வந்தால் கண்மூடித்தனமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். தான தர்மம் பண்ணனா கூட பணத்தை செலவழிக்கிறதுல ஒரு கஞ்சத்தனம் இருக்கத்தான் செய்யும். இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை இந்த 2026 பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கலாம்.
மீனராசியை பொறுத்தவரை 4வது வீடு சுபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஜென்ம ராசியில் சனி பகவான், 12வது வீட்டில் ராகு, 6வது வீட்டில் கேது. அப்போ ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறது உடல் ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு விஷயம் இவங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகளை தரும். பொதுவாக மீன ராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடம்பு நல்ல பலசாலியாக இருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்களுடைய தவறு தான் இவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை தரும். இவங்களோட கவனம் இல்லாத சூழ்நிலை அல்லது உடல் ஆரோக்கியம் பற்றி கவலையே படாமல் எதை செய்யக்கூடாதோ அதை செய்வாங்க. அது இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்போ மீனராசியை பொறுத்தவரை அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வேற யாரும் காரணம் இல்லை, கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் தான். நமக்கு எது ஒத்துக்காது, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எது பெரிய அளவுக்கு சீர்கேடை தரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதை தொடர்ந்து செய்கிறதுனால தான் அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை இவர்களே வளர்த்து கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் மீனராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை உடன்பிறவா சகோதரர் போல உடம்போட எப்பவுமே ஒட்டியிருக்கும். மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும்னா மழையில் நனைவாங்க, வெயிலில் போனால் தலைவலிக்கும்னா வெயிலில் போவாங்க. தங்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறது தான் மீனராசியோட ஒரு குணாதிசயம். அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் இப்போ சனி இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியான மருத்துவ சிகிச்சையோ அல்லது அது சம்பந்தமான ஒரு சுய பரிசோதனையோ செய்ய வேண்டிய காலகட்டம். சனி பகவான் பெரிய அளவில் நன்மைகளை இப்போ தரமாட்டார். ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் பண கஷ்டம் இல்லாட்டாலும் மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் மாணவர்கள் சாதனை புரிகின்ற ஒரு தன்மை இருக்கும். வண்டி வாங்கிறது, வாகனம் போன்ற விஷயங்கள், நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமாக சொத்து வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். புது புது பொருட்களை மாற்றிக்கொண்டே இருக்கின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏற்கனவே மீனராசி அன்பர்களுக்கு புதிய புதிய பொருட்களை வாங்கிறதுல ஆர்வம் இருக்கும். இந்த காலத்தில் இன்னும் அது அதிகமாகும். அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது இவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வயிற்று வலி, அஜீரணம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் 6வது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப அருமை. கேதுவை பொறுத்தவரை 3, 6, 10, 11 சிறப்பான இடம். அந்த இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு நண்பர்கள், எதிரிகள் எல்லாரையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவங்ககிட்ட ஏற்கனவே இவங்களுடைய கோபம் பிரசித்தி பெற்றது. சண்டைக்கு வந்தால் யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எல்லோரிடமும் நட்பாக செல்லுகின்ற ஒரு தன்மை இருக்கும். கேது 6வது வீட்டிலிருந்து மிக அற்புதமான பலன்களை தரப்போறார். இவங்களோட கடன் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிகிச்சை இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அது சிகிச்சையினால் சரி செய்யப்படும். அதே மாதிரி 12வது வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். 12வது வீடு அப்படிங்கிறது ராகுவுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன் தான். சனியோட பலனை தான் தரப்போறார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆதாயமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். சிலருக்கு வெளிநாடு திடீரென்று சென்று வருகின்ற வாய்ப்பு ஏற்படும் குறுகிய காலம். இவங்களை பொறுத்தவரை மனசுல எப்பவுமே ஒரு பிரம்மாண்டம் இருந்துட்டே இருக்கும். இது இப்படி பண்ணணும், அதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை அல்லது ஒரு ஆசை, பேராசைன்னு சொல்லலாம். அது நடக்குதோ நடக்கையோ அது 2வது பட்சம். இவங்களோட ஆசை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ராகு அதுவும் 12வது வீட்டில் இருக்கிறதுனால
பல சமயங்களில் உங்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கும். சில பேருக்கு அலுவல் விஷயமாக வெளியூருக்கோ சென்று வர வேண்டி சில மாதங்கள் கணவன் மனைவி பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் 2026 என்பது மீனராசியை பொறுத்தவரை மிக மிக யோகமான ஒரு காலமாகவும் சில கஷ்டங்களையும் தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.